அனைவருக்கும் வணக்கம். ஸ்டெப் ஃபார்வர்டு தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே பயனுள்ள தகவலும் கூட. அது என்ன அப்படின்னா, ஓட்டர்ஸ் ஐடியை நாம் எப்படி வீட்டில் இருந்தபடியே நாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது எவ்வளோ சுலபமாக நம்ம வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். ஓட்டர்ஸ் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கான சைட் இது தான், voters.eci.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இபிஐசி டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லாகின் பேஜ் இருக்கும். உங்களுக்கு லாகின் இல்லை, நீங்கள் புதுசாக தான் இந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சைனப் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், டு நாட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைனப் அப்படின்னு இருக்குது. நீங்கள் சைனப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கு விருப்பப்பட்ட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லாகின் கொடுத்துக்கிறேன். கேப்சாவை பார்த்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு நமக்கு ஒரு ஓடிபி வரும். அதை பார்த்து நம்ம இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாம் இப்போது அந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிட்டோம். அகெயின் வந்து இபிஐசி டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இபிஐசி நம்பர் கேட்குறாங்க. இபிஐசி நம்பர் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடியில் கொடுத்துருக்கிற நம்பர் மட்டும்தான். அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நம்பரை கரெக்டாக டைப் பண்ணதுமே கீழே செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு கேட்குது. நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாப்அப் நமக்கு வரும். நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்து அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை நம்ம கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து ஓட்டர்ஸ் ஐடி டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு ஓடிபி வந்து நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக இதில் டைப் பண்ணிக்கலாம். வெரிஃபை அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்ததுமே பாருங்கள், ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் டவுன்லோட் இபிஐசின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு ஓட்டர்ஸ் ஐடி வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா நாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். இமீடியட்டாக நம்மளால் வந்து ஓட்டர்ஸ் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய இபிஐசி நம்பர், அதாவது ஓட்டர்ஸ் ஐடியை இதில் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நீங்கள் ஓட்டர்ஸ் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எரர் தான் உங்களுக்கு காட்டும். நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் ஃபார் த கிவன் இபிஐசி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு த ஃபெசிலிட்டி டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் இஸ் அவைலபிள் இன் ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்கு. ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபார்ம் 8 வந்து நாம் இப்போ ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டர்ஸ் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும். அதுவுமே ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். இங்கே பாருங்கள், ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு ஃபார்ம் 8 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் ஆர் அதர் எலெக்டர் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து செல்ஃபாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதரை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அதர் கொடுத்துக்கிறேன். இபிஐசி நம்பர் வந்து அகைன் நம்ம பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து விசிபிள் ஆகும். இது கரெக்ட் தானா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஓகே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்குறாங்க பாருங்கள். இதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் நாம் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாக்ஸில் அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான் நாம் கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். இதில் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த நம்பர் இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இதில் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். இதில் பிளேஸ், நீங்கள் எந்த பிளேஸில் இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கீழே கேப்சாவை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. ஓடிபி வந்துடுச்சு, நம்ம அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய ஃபார்ம், அதாவது இப்போ நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண ஃபார்ம் வந்து ஃபார்ம் 8 வந்து இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் அகெயின் திருப்பி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நம்ம ஃபார்ம் 8 வந்து சப்மிட் பண்ணிட்டோம். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே ஓட்டர்ஸ் ஐடியை எப்படி நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை ஓகே கொடுத்துக்கோங்க. சேம் EPIC டவுன்லோட்ஸ்கில் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பரே வந்து மறுபடியும் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. இப்போ பாருங்கள், முதல்ல வந்து நமக்கு இதே ஓட்டர்ஸ் ஐடியை நம்ம கிளிக் பண்ணும்போது மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு வந்துச்சு. நாம் வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம அந்த ஃபார்ம் 8 வந்து சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு OTP வந்து கேட்குது. இப்போ சென்ட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இப்போ நம்ம எந்த நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணமோ அந்த நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். வெரிஃபை கொடுத்துக்கோங்க. பாருங்கள், OTP வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடி டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் மொபைல் நம்பர் வந்து ஒருத்தங்களோட மொபைல் நம்பரையே வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ஓட்டர்ஸ் ஐடி யாருக்கெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க செப்பரேட்டாக மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்க மொபைல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஓட்டர்ஸ் ஐடிக்கு வந்து ஒரே மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஒரு ஓட்டர்ஸ் ஐடி நீங்கள் 2-3 டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரே நம்பர் கொடுத்து கூட நீங்கள் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் இதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சுலபமாக நம்ம வந்து வித்தின் 2 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய ஓட்டர்ஸ் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றும் ஒரு பயனுள்ள அப்டேட், இது ஃபார்வர்ட் டைட் தமிழ் சேனலுடைய டீட்டெயில். இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின எளிமையான விளக்கமும் தினமும் நாம் வர்த்தகம் பண்ணுறதுக்கான தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் டெலிகிராம் கூப்பிட டீட்டெயில் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேனலையுமே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தினமும் வீட்டில் இருந்தபடியே எப்படி நாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சேனல் மூலமாக நாம் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரொம்பவே இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.